கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறவர், நம்மோடு உறவாட விரும்புகிறவர், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், நமக்கு ஆறுதல் படுத்த விரும்புகிறவர். இறை வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த அவர் விரும்புகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் வழி நடத்த நம்மை விரும்புகிற இறை வார்த்தை மீகா புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். எப்படி? தடைகளை தகர்த்தெறிந்து வழி நடந்து போகும்போது, வாழ்க்கை பயணத்திலே நாம் வாழ்க்கையை கடந்து செல்கிற போது வருகின்ற எல்லா தடைகளையும், குடும்பத்தை நடத்தி செல்லுகின்ற பொழுது வருகின்ற எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிந்து வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் வருகின்ற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகிறவர். தடை என்பது என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை கிடைக்கிற பொழுது அதை கிடைக்கக்கூடாத செய்கிறது தான் தடை. குழந்தை பாக்கியம் நமக்கு தேவை என்று நாம் நினைத்திருப்போம். குழந்தை பாக்கியத்துக்கு தடை, பொருளாதார தடை, மேல் படிப்புக்கு செல்லுகிற பொழுது ஒரு சில தடைகள், குடும்பத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது மகிழ்ச்சியை தடுக்க சில துயரமான சம்பவங்கள் எல்லாம் தடை. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிவேன் என்று ஆண்டவர் இன்றைய நாளிலே வாக்கு கொடுக்கிறார். அன்று மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி செல்லுகிற பொழுது பார்வோன் வழியாக அந்த செல்லுவதற்கு பெரிய தடைகள், செங்கடல் தடை, யோசுவாவுக்கு யோர்தானாறு தடை, எரிகோ தடை, இத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு மக்களை வழிநடத்தி சென்றார். மகிழ்ச்சியான இடத்துக்கு கிடைத்து சென்றார். இதோ இந்த நாளிலே நம் குடும்பத்துக்கு வருகின்ற எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறவர் ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற பொழுது ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறவராயிருக்கிறார். தடைகளை உடைத்தெறிந்து நம்முடைய வாழ்வுக்கு வழி காட்டுகிறவராயிருக்கிறார். அநேக குடும்பங்களிலே பார்க்கிறோம், குழந்தை பாக்கியம் தேவை, தடை. பல வருடங்களாக குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குழந்தை பாக்கியத்தை தடை செய்வேனா, கருப்பையை உண்டாக்கினவர் நான் அடைத்து விடுவேனோ என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை உடைத்தெறிகிறவர் ஆண்டவர். செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்களுக்கு வழி கொடுத்த ஆண்டவர், எதிரிகளை தகர்த்தெறிந்த ஆண்டவர், ஆழ்கடலில் அமிழ்த்தி போட்ட ஆண்டவர், நமக்கு விரோதமாக எரிகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காத போல் செய்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். இதோ இந்த நாளிலும் நான் உங்கள் குடும்பத்துக்கு வருகின்ற எல்லா தடைகளும் உடைத்தெறிவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த உடைத்தெறிகிற ஆண்டவரிடம் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிற நீர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம்.
அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்க எல்லா தடைகளை நீர் உடைத்தெரு ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமண தடை இருந்தால் தடையை எடுத்து போடும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை தடை இருந்தால் அதையும் எடுத்து போடும் ஆண்டவரே. பொருளாதார தடைகளை ஆண்டவரே நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே என்று ஆண்டவரே பலவிதமான தடைகள் இருக்கிறது ஆண்டவரே. அத்தனை தடைகளை உடைத்தெறிவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்காக ஆண்டவரே இருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களுக்கு நீர் விரும்புகின்ற படிப்பை நீர் தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா